பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று. இதே அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மில் அன்பு கூறுகிறவர். நம்மில் அவர் அன்பு கூறுகிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுபோலவே நாமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதே பரலோக தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பில் இணைந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார், நாமும் அன்பு கூறுகிறவர்களாய். தாவீது இப்படி சொல்லுகிறார் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். நம்முடைய வாழ்வின் பயணத்திலே நாம் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமேன். ஆண்டவர் பிடிக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? பேதுருவை பார்த்து கேட்டார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று. எல்லாரை விட நாம் அவரை நேசிக்கிற விஷயத்துல முந்திக் கொள்ள வேண்டும். ஒருவன் நேசத்துக்காக எதை இழப்போம்? உண்மையிலே நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறவைகளை நாம் விட்டு விடுவது நமக்கு சுலபமாயிருக்கும். பாருங்கள், ஈசாக்கு நேசகுமாரன். ஆபிரகாம் பலி செலுத்தும்படி ஈசாக்கை அழைத்து கொண்டு போகும்போது அந்த மோரியா மலையின் உச்சியில் வந்த போது கூட ஈசாக்கு அங்கிருந்து ஓடவில்லை, ஆபிரகாமை எதிர்க்கவில்லை, அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். ஜீவன் போனாலும் பரவாயில்லை, காரணம் நேச மகன் அல்லவா, அப்பா கேட்டுட்டாருன்னு சொல்லி கொடுக்கிறதற்கு ஆயத்தமாகிறான். இப்படி அன்பில் இணைந்து கொள்ளும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம் தெரியுமா? அவருக்கு எது பிடிக்குமோ அது மட்டும்தான் நமக்கு பிடிக்கும்ங்கிற நிலைமைக்குள்ளே நாம் வருகிறோம். அந்த மனநிலைக்குள்ளே நாம் வருகிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால் தேவனுக்கு இதைவிட பிரியம் வேறு என்ன? ஆமேன். எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டென்று. பிரியமானவர்களை, ஆண்டவர் நம்மிடத்துல அன்பை தவிர வேற என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த அன்பு நம்மில் விளங்கட்டும், வெளிப்படட்டும். உண்மையாய் நாம் தேவனை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்மை தான் தேவன் உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நம் மூலம் கிறிஸ்து எளிதாகவே மற்றவர்களுக்கு அறியப்படுவார் என்பது உண்மை. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அன்பில் இணைந்து கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.